இந்த வீடியோவில் ராகியை எப்படி ஈஸியாக ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் அழுக வைக்காமல் முளை கட்டுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் தேவை கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஸ்டெய்னர், வடிகட்டி, பாக்ஸ் எதுவுமே கிடையாது. வெறும் ஒரு துண்டும் ஒரு கிண்ணமும் இருந்தாலே போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ராகியை நம்ம நல்லா கழுவணும். ஏன்னா அதில் நிறைய தூசி உம்மிலாம் நிறையா இருக்கும். அதனால நம்ம ராகியை நிறைய தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கைகளால் பிசைஞ்சு கழுவணும். அப்படி பிசைஞ்சு கழுவும் போது நிறைய உமி அதுலேருந்து வரும். நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட் நமக்கு தண்ணி ஊற்றுனதுமே அந்த அழுக்கெல்லாம் மேலே படர்ந்து வராது. நம்ம நல்லா பிசைஞ்சு கழுவும் போது தான் அழுக்கெல்லாம் வரும். நீங்கள் ஒரு 5லேருந்து 6 தடவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், நான் 5 தடவை கழுவிருக்கேன். இது 6ஆவது தடவை அந்த தண்ணி ஊற்றும் போது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது தண்ணின்னு. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். ராகி மூழ்கிறத விட 2 இன்ச் அதிகமாக தண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அது ஊறி வரும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி பத்தலைன்னா ஊறாது சரியாக. இப்போ நான் காலையில் ஊற வச்சுட்டு இப்போ நைட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். எப்படி அழகாக நுரையாக வந்திருக்கு பாருங்கள். அப்படின்னா நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம் ராகி. இப்போ ஒரு சுத்தமான காட்டன் டவலோ துணியோ கர்ச்சீஃபோ எதுவோ ஒன்று, ஆனால் காட்டனாக இருக்கணும். அதாவது ரொம்ப திக்கான மெட்டீரியலாக இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசான காட்டன் துணியாக இருக்கணும். அதை நல்லா விரிச்சிட்டு இந்த ராகியை ஃபுல்லாக அதில் மாற்றிடுங்க. ராகியை இப்படி முளைக்கட்டி சாப்பிட்றதில்ல, சத்துக்கள் இன்னும் அதிகமாக அதில் இறங்கி நமக்கு கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் முளைக்கட்ட பயப்படுறாங்க. எங்கே அழுகிடுமோ இல்லை ஒரு பேட் ஸ்மெல் வந்துடுமோ அந்த மாதிரி பயப்படுறாங்க. நான் சொல்கிற ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த துணியை நீங்கள் புக்கை மூடுற மாதிரி 2 சைடும் மடிச்சுக்கோங்க. மிச்சம் 2 சைடை நீங்கள் 2 கயிறு முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக. இதை நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம், வடிகட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவை கிடையாது. பாருங்கள், நல்லா புக்கு மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இப்படி கயிறை முடிச்சு போடுற மாதிரி நல்லா முடிச்சு போட்டுக்கணும். இப்போ நம்ம பண்ண போகிறதா ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அது என்னென்னா பாருங்கள், நல்லா டைட்டாக முடிச்சு போட்டாச்சு. இதுக்கப்புறம் இப்படி நம்ம முடிச்சு போட்டதுக்கப்புறம் அடியிலேருந்து தண்ணிலாம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம நல்லா டைட்டாக முடிச்சு போடும் போது அந்த தண்ணி மிச்சம் இருக்கிற தண்ணிலாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதை ஒரு 10 நிமிஷம் ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த தண்ணியெலாம் போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இதையே நான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புன்னு சொன்னேன்னா, இந்த ஸ்டெப்பில் தான் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. எப்படின்னா, இந்த தண்ணியை சரியாக வடிகட்டியிருக்க மாட்டாங்க. ராகியை முளை கட்டுறதுக்கு ஈரப்பதம், அதாவது மாய்ஸ்டர் மட்டும்தான் தேவை, தண்ணி தேவை கிடையாது. ஆனால் நமக்கு இந்த ஸ்டெய்னர்லையோ இல்லை வடிகட்டிலையோ நம்ம வடிகட்டும் போது எல்லா தண்ணியுமே கீழே இறங்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக துணியில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தண்ணியை எடுத்துட்டிங்கன்னா ஒரு சொட்டு கூட தண்ணி துணியில் இருக்காது. இப்போது அதை ஒரு பாத்திரத்தில், எந்த பாத்திரம்னாலும் சரி, அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, முக்கியமான ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. இப்போது எந்த மார்னிங் நான் ஊற வச்சேனோ அதே நைட்டு நான் டவலில் மாற்றி முளை கட்டுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது மறுநாள் நைட்டு நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதாவது கரெக்டாக 24 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நாள் நைட்டு நம்ம பண்ணியிருக்கோம், மறுநாள் நைட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி அழகாக குட்டி குட்டியாக பட்ஸ் மாதிரி முளை கட்டியிருக்கேன்னு. சூப்பராக செம ஸ்மெல்லாக இருக்குங்க, நல்லா வாசமாக இருக்குது. சூப்பராக முளை கட்டிச்சு பாருங்கள். இதை நீங்கள் எங்கேனாலும் வச்சுக்கலாம். கிச்சனில் ஒரு கார்னரில் தண்ணி படாமல் நீங்கள் வச்சுட்டா போதும். நீங்கள் இந்த இடத்துல தான் வைக்கணும், அந்த இடத்துல தான் வைக்கணும், வெயில் படாமல் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. எங்கேனாலும் நீங்கள் இதை மூடி வச்சுக்கலாம். நான் கிச்சனில் கார்னரில் ஒரு இடத்துல, நம்ம புழங்காத இடத்துல வச்சுட்டேன் நான். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக முளை கட்டியிருக்குன்னு. இப்போது நமக்கு இன்னும் முளை கட்டணும், நமக்கு இந்த ஸ்டெப்போடு இந்த ஸ்டேஜோடு உங்களுக்கு போதும்னா நீங்கள் எடுத்துடலாம். எனக்கு இன்னும் நிறையா நம்ம முளை கட்டணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் மூடி வச்சுட்டேன். இது செகண்ட் டே நைட்டு நடக்குது. இப்போது பாருங்கள், இது 3rd டே நைட்டு. இது அகெயின் 24 மணி நேரம் கழித்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், அந்த ராகியில் இருக்கிற கலர் ஃபுல்லாக அந்த துணியிலே இறங்கிடுச்சு. பாருங்கள், துணி கலரும் மாறிடுச்சு. அந்த முளை வெளியில் வந்துடுச்சு பாருங்கள். இதனால தான் நம்ம காட்டன் துணி யூஸ் பண்ணுறோம். முளை கட்டுறதுக்கு அந்த கேப் இருக்கணும். காட்டன் துணினா கொஞ்சம் கேப் இருக்கும்ல, ஓட்டையாக, அந்த ஓட்டை வழியாக சூப்பராக முளை கட்டிடுச்சு பாருங்கள். செம்மையாக முளை கட்டிடுச்சு. இதை அப்படியே நீங்கள் காய வச்சு பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் பச்சையாக இதை அரைச்சி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கெலாம் 6 மாத பிள்ளைங்களுக்கெலாம் கொடுப்பாங்களா ராகி கஞ்சி, அது மாதிரி இதை நீங்கள் அப்படியே அரைச்சி பால் எடுத்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குங்க. நம்ம நார்மலாக சாப்பிட்ற ராகியை விட இப்படி முளை கட்டி சாப்பிட்றதுல 10 மடங்கு உங்களுக்கு அந்த சத்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக பக்காவாக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட ஈரப்பதம் கிடையாது, ஒரு கெட்ட ஸ்மெல் கிடையாது, ஒரு வளவளப்பு தன்மை எதுவுமே கிடையாது. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோதாங்க. எப்படி ஈஸியாக சிம்பிளாக ராகியை முளை கட்டுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் இந்த ராகியை வச்சு நான் என்னென்னலாம் ரெசிபிலாம் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.